கருணா, அப்படி என்ன நடந்தது? ஓகே. சரி, என்கிட்ட வந்து 2 கதை இருக்குது. ஆனால் அந்த கதை சொல்கிற முன்னுக்கு வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து நான் சொல்கிற கதைக்கு லிங்க் ஆகும். ஓகே, எனக்கு வந்து குரு இருக்காங்க. அவர் வந்து மலேசியா தான் இருக்காரு, அகூரி அவர். ஸோ நாங்கள் வந்து நிறையா பூஜை செய்வோம், யாகம் செய்வோம். மெயினாக இந்த சிவராத்திரி வந்து சிறப்பாக செய்வோம். ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த சின்ன சின்ன யாகம், அமாவாசை, பௌர்ணமி, நிறையா யாகம் வந்து உலக நன்மைக்காக செய்வோம். ஆனால் இன்னைக்கு பேச போகிறது வந்து அமாவாசை யாகத்தை பற்றி. ஸோ இந்த அமாவாசை வந்து எதுக்கு செய்வோம்னா, அந்த இறந்தவங்களுக்கு பித்ருக்கெல்லாம் செய்வோம். அதே நேரத்தில் அந்த டிசாஸ்டரில் வந்து இறந்து போகிறாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து சேர்ந்து நாங்கள் வந்து யாகம் செய்வோம். ஸோ அந்த மாதிரி யாகம் செய்யும் போது நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய அந்த சோலுக்கு வந்து, அந்த இறந்து போன சோலுக்கு வந்து ஆத்மா சாந்தியும் அப்புறம் வந்து மறுபிறவிக்கு ஒரு டெஸ்டினியும் அந்த யாகம் மூலியமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யறதுல வந்து 2020 எம்சியூ டைம்ல என்னோட குரு என்ன பண்ணாரு, அவர் சிசியங்கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ணி வர சொன்னாரு. ஸோ நானும் ஆசிரமத்துக்கு போயிட்டேன். ஆசிரமம் இருக்கு மலேசியால, பந்தின்ல. ஆனால் ஆசிரமத்துக்கு போயிட்டேன். அப்போ நான் போன டைம் வந்து அமாவாசை. ஸோ அப்போ நான் போகும்போது ரீச் ஆகும்போது அந்த யாகம்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி அந்த யாகத்துக்கு தான் வர சொன்னாங்க, அந்த அமாவாசை யாகத்துக்கு. ஸோ யாகம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ யாகம்லாம் முடிஞ்சக்கையோட என்ன ஆச்சுன்னா, மறுநாள் அந்த திதி ஒன்றும் முடியல, இந்த அமாவாசை திதி ஒன்றும் முடியல. ஒரு மணி 9 போகுது காலையில், அப்போ தான் முடியும். ஸோ என்னை வீட்டுக்காரெல்லாம் நாங்கள் எழுந்திருச்சு யோகா செய்வோம், மெடிடேஷன் செய்வோம். ஸோ அப்போ வந்து குருஜி என்னை கூப்பிட்டு உங்க கூட யாரும் வந்திருக்காங்கயா அப்படின்னாரு. அப்புறம் நானும் உங்களுக்கு யாரு வந்திருக்கா, ஒரு சோல் வந்திருக்கவங்க கூட, வீட்டில் யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் யாரும் இல்லை ஜி அப்படின்னு. அப்புறம் அவரு ஞானத்தில் கண்டுபிடிச்சி என்ன சொன்னார்னா, உங்க தாத்தா இறந்துட்டாரு, ஆனா யாருக்கும் தெரியல அப்படின்னாரு. சரி, அது உண்மைதான். தாத்தா வந்து என்ன பண்ணாருன்னா, அப்பப்ப கோச்சிக்கிட்டு போயிருவாரு. அவர் வந்து எங்க அம்மாவோட அப்பா வீட்டுல இருப்பாரு. அப்புறம் ஏதாவது பேசிட்டோம்னா கோச்சிட்டு போயிருவாரு, வேற பிள்ளைங்கிட்டு போயிருவாரு. ஸோ அந்த மாதிரி போகும்போது நாங்க விட்டோம். சரி, யார் வீட்லயும் இருக்காங்க, சேஃபா இருக்காங்க சொல்லிட்டு நாங்க விட்டாச்சு. ஸோ அப்ப என்ன ஆனிச்சுன்னா, அவர் இறந்துட்டாரு, ஆனா அது எங்களுக்கு தெரியல. இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா எங்களுக்கு தெரியல. ஸோ அவருக்கு செய்ய வேண்டிய அந்த காரியம் செய்ய அப்படிதான் சொன்னாரு என்னோட பாபாஜி. ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா எந்த காரியமும் செய்யல, அவருக்கு செய்ய வேண்டியது செய்யல. ஸோ இப்போ வந்து ரொம்ப இதா இருக்காரு, அந்த ரொம்ப அந்த அந்த சோதனை இயங்கிட்டு இருக்கு, எங்க போறது தெரியாம. ஸோ அப்ப இவரு தான் வந்து இப்போ சில வருஷமா நீங்க தாத்தாவை பாக்கலன்னா உங்களுக்கு சந்தேகம் இல்ல, தாத்தா எங்க, ஏன் நம்ம பாக்கல அப்படின்னு வீட்டுல அம்மா தேடல, இல்ல மத்த சிப்ளிங்ஸ், அம்மாவோட சிப்ளிங்ஸ் தேடல? அப்ப வந்து அது ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா அப்ப வந்து போன்ல, தாத்தா கிட்ட போன்லாம் இருக்காது. அவர் அப்படி சோலோவா டிராவல் பண்ணிடுவாரு. இது வந்து ரொம்ப பழைய கதையா? கொஞ்சம் பழைய கதை, ஒரு 2010 அந்த மாதிரி அப்ப நடந்த கதை. சோ அப்ப வந்து தாத்தா கிட்ட போன் இருக்காது, அவர் போன் பாய்க்க மாட்டாரு, பழைய ஆளு. ஆனா சோலோவா டிராவல் பண்ணி எங்கேயாவது போயிடுவாரு, யார் வீட்டுக்கு போயிடுவாரு. அப்ப அந்த மாதிரி வந்து இங்க சேஃபா இருக்காரு தான் எங்களுக்கு வந்து தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இறந்துட்டாருன்னு தெரியும். ஆனா இறக்கலாமா தேடிக்கிட்டு இருந்தாங்க தாத்தாவை. நாங்களும் போய் தேடணும், ஆனா கிடைக்கல. அப்ப போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணோம், ஆனா கிடைக்கல. அப்புறம் பாபாஜி தான் கன்வெர்ஸ் பண்ணாரு, இந்த மாதிரி இறந்துட்டாரு, ஆனா யாரும் தெரியல. சோ இப்ப வந்து அமாவாசைக்காக என் பிள்ளைல வந்துட்டாரு. ஏன்னா அந்த அமாவாசையில தான் வந்து ரோடு தாண்டும் போது காரி இடிச்சு சீரானுச்சு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் சேர்ந்தோன்னே இறந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் தாத்தா இறந்தது. ஸோ ரொம்ப வருஷமா அப்படியே அந்த சோல் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு போல. கடைசியா நான் அந்த அன்னைக்கு அமாவாசைக்கு வரும்போது ஆசிரமத்துக்கு என் கூட வந்துட்டாரு. ஸோ நான் காலையில சோலோவா வரும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு எனக்கு, யாரும் பின்னால் உட்காந்துருக்காங்க சொல்லிட்டு நான் கண்ணால் லைட்டி பார்த்தேன், யாரும் உட்காந்துருக்குது, ஒரு மாதிரி பின்னால் யாரும் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி ஃபீல் ஆகல. அப்படின்னா பின்னால் திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. அப்ப வந்துட்டு யாகம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஆசிரமத்திலேயே படுத்துட்டு மறுநாள் விதிகால எழுந்திருக்கும் போது தான் பாபாஜி கூட சொன்னார், இந்த மாதிரி தாத்தா வந்திருக்காரு. ஸோ அவர் சேவண்டி காரியம் சரியா செய்யல. அப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு, இதெல்லாம் போய் செஞ்சுட்டு வந்துரு, யாகம் செய்யல ஆனா இது மட்டும் போய் செஞ்சுட்டு வந்துரு, பிண்டம் பிடிச்சி காக்காவுக்கு வைப்பாங்க வீட்டு. ஸோ அதெல்லாம் அந்த ப்ராசஸ் தான் சொன்னாரு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோடனே நான் வரும்போது தாத்தா வந்து அவர்கிட்ட காக்கா மூலியமா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நன்றின்ட்டு. பாபாஜி சொன்னாரு என்கிட்ட, மாதிரி தாத்தா வந்தாரு, காக்கா மூலியமா வந்தாரு, அவருக்கு பொறுப்பா சத்தி அந்த மாதிரி ஒரு இது சொல்லிட்டு போயிட்டு சொன்னாரு. இந்த சம்பவத்தை பத்தி உங்க குரு உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? தாத்தா இறந்துட்டாரா அப்படின்னு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்ப நானும் ஏத்துக்கிட்டேன், ஓகே தாத்தா இறந்துட்டாரு. ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது எங்க அம்மா நம்பல, இல்ல தாத்தா இறந்துருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஆனா பாபாஜி சொன்னோன்னே நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாசத்துல இன்ஃபோ கிடைச்சிச்சு எங்களுக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி தாத்தா இறந்துட்டாருன்ட்டு. ஸோ அப்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதே நேரத்துல வந்து தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கும்போது எனக்கு ஒரு மனசு சந்தோஷமா இருந்துச்சு, ஹாப்பியா
இருந்துச்சு. ஓகே, தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன திருப்தி உங்களுக்கு. அம்மா அதுக்கப்புறமாவது நம்பினாங்களா? அதுக்கப்புறம் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பிதான் அவனை வேற வழி இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, ஆமா இவங்க வந்தாங்க, இங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கதை. அப்புறம் தாத்தாவை எப்படி அடக்கம் பண்ணாங்களா இல்லையா? அது ஹாஸ்பிட்டல்ல செஞ்சுட்டாங்க. ஓகே, சரி. அடுத்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துட்டு ஓகே 2வது சாப்டருக்கு வருவோம். ஓகே, திரு கருணாக்கு நடந்த சம்பவத்தை சற்று முன்பு சொன்னாரு. தாத்தா இறந்து போனதே அவங்களுக்கு தெரியாம அதுக்கப்புறம் தெரிய வந்தது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் சொல்லுங்க திரு கருணா, வேற என்ன நடந்தது? ஓகே, அதே கதை தான். அதான் என் ஆஃபீஸில் நடந்துச்சு. அங்கே ஆஃபீஸில் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஆஃபீஸ் வந்து 7 மாடி. 1ஆம் மாடியில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு சோல் இருக்குது, அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு வந்து நான் சமத்தில் வேலை லேட்டாக தான் முடியும். ஒரு 8 மணி அந்த மாதிரி 7:30 மணி ஆகும் முடியறதுக்கு. அப்போ வந்து எனக்கு ஃபீல் ஆகும், ஏன்னா நான் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் இருப்பேன். ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்ப ஜுப்புன்னு போகிற மாதிரி, அப்படியே வேகமாக போகிற மாதிரி முன்னுக்கு. ஏன்னா என்னோட ரூம் வந்து ரூம் சொல்ல முடியாது, ஒரு படிச்சு அடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து வேகமாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ நான் சொல்லிடுவேன், சாரி நான் வந்து வேலை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நான் மனசுலேயே நான் சொல்லிடுவேன். அப்போ என்ன ஆகும்னா அதோட ஒரு இதுவும் வராது. அப்போ ஒரு நாள் வந்து நாள் ரொம்ப லேட்டாக ஆச்சுன்னா அவங்க வந்து முன்னுக்கு இருந்து பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஒரு பிக்சர் வந்துடும், எனக்கு ஒரு இமேஜ் வரும். அது இப்போ நான் வந்து பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா, முடி நீட்டாக இருக்கும், ஆனால் ஒரு கண்ணில் தான் பார்ப்பாங்க. ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணு சூப்பராக இருக்கும், முடி வந்து மூஞ்சிலாம் மறைச்சிருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க பார்க்க. அப்போ நான் சொல்லிடுவேன், சரி நான் கிளம்புறேன், மனுஷரு நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணாத நான் கிளம்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். அது ரொம்ப நாள் அப்படி தான் நடந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பயமா இல்லை? ஆக்சுவலி தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு பயம் வரல எனக்கு. ஏன்னா அந்த குரு கூட இருக்கிறதுனால அந்த பயம் வரலையா எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து பயம் இருக்காது. அந்த ஒன்று பார்க்குது டிஸ்டர்ப் பண்ணது அப்படிலாம் வந்து எனக்கு பயம் இல்லை. ஆனால் இது வரைக்கும் மேஜர் டிஸ்டர்ப் என்ன பண்ணதில்லை. இதே மாதிரி என்னோட ஆஃபீஸில் என்னோட கிளிக்கு ஒருத்தர் நடந்துச்சு. அவர் கொஞ்சம் வயசானவர். அவரு வந்து வந்திருக்காரு ஆஃபீஸ்க்கு, ராத்திரி 8 மணிக்கு வந்திருக்காரு, வேலை முடிஞ்சு வந்திருக்காரு ஜாமான் எடுக்கிறதுக்கு, பேக் நடத்த போகிறதுக்கு. அப்போ வந்து பட்டு அவர் முன்னுக்கு வந்து சுப்புன்னு போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவரு பயந்துட்டாரு. பயந்து என்ன பண்ணாரு, அவர் மேஜை மேலே வந்து ஒரு கோயிலோட பத்திரிக்கை இருந்துச்சு. அந்த பத்திரிக்கை எடுத்து அவர் டோரில் ஒட்டி, இதை தாண்டி நீ வர முடியாது அப்படின்னு அதுக்கு சவால் விட்டு அவரும் ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சிருக்காரு. அது ஒரு டிஸ்டர்ப் இல்லையா? ஏன்னா அவர் உட்காந்து வேலை செய்யணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நடந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லி இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நடக்க ஒரு அமாவாசைக்கு அதே அமாவாசை தான், ஒரு அமாவாசை வந்துச்சு. அந்த அமாவாசைக்கு நான் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு வேலை எனக்கு. ஆக்சுவலி அமாவாசை பூஜை வந்து ஒரு 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க ராத்திரி. நான் ஒரு 7 மணிக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பினேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் வந்து என் மீட்டிங் 7 மணிக்கு என் மீட்டிங். ஸோ என்ன பண்ணேன், ஒரு 5:30 மணிக்கெல்லாம் கீழே போயிட்டு ஆஃபீஸ் ஏத்தாப்பில் வந்து மால், அங்கே போய் ஒரு வெஜிடேரியன் பீஸா வாங்கிட்டு நேராக மேலே வந்தேன். எப்போதும் வந்து அப்படி இறங்க மாட்டேன். எப்போதும் காப்பாக்கில் வந்து 3ஆம் மாடியில் இறங்கி அப்படியே காரிலேயே வெளியேறேன். எப்போதும் கீழே நான் போக மாட்டேன் ரொம்ப. ஸோ அந்த டைம் நான் கீழே போயிட்டு வாங்கிட்டு வந்தோடனே எனக்கு மேலே ஏறும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருந்துச்சு, யாரும் கூட வராங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் நான் விட்டுட்டேன். வந்து மீட்டிங்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எனக்கு அப்போலேருந்து மேலே ஏறும்போது எனக்கு ஃபீல் ஆகிச்சு, யாரோ பின்னால் இருந்து என்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நானும் பின்னால் திரும்பி பார்த்தேன். ஏன்னா எனக்கு பின்னாடி வந்து விண்டோ, அந்த பர்டிஷன் சொன்னால அந்த பர்டிஷன் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், அங்கேருந்து யாராவது பார்க்கலாம் நீங்க நான் என்ன வேலை செய்யறேன். ஏன்னா என் கூட வேலை செய்ய ஒருத்தர் அங்கேருந்து ஒழிஞ்சு பார்ப்பாரு, நான் வேலை செய்யறேன் இல்லையா ஒழிஞ்சு பார்ப்பாரு. ஸோ அப்போ மாதிரி அவரு தான் பார்க்கறாரா சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தேன், எட்டி பார்த்தேன் யாரோ ஒழிஞ்சிருக்காங்களா இல்லையான்ட்டு. ஒரு நிறைய தடவை திரும்பி பார்த்தேன், ஆனா யாருமே இல்லை. ஆனா எனக்கு மனசுல படுது யாரும் பாக்குறாங்க, அந்த சந்தில இருந்து ஒழிஞ்சு பாக்குறாங்க, நேற்று திரும்ப தேவை இருக்க மாட்டாங்க. அப்புறம் நானும் கண்டுக்கல, சரி விட்டேன், சரி அதுதான் வந்து விளையாடுது போல சொல்லிட்டு நானும் விட்டுட்டு அந்த 7 மணிக்கு என் மீட்டிங் முடிஞ்சு நான் பட்டுன்னு கிளம்பிட்டேன். ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிட்டு போனோன்னே பாபாஜி கூப்பிட்டாரு. ஏன்னா இப்போதான் அவர் வெளியே வர மாட்டாரு. இந்த மாதிரி அவருக்கு ஏதாவது ஒன்று வந்திருக்குன்னா அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ கேட்டாரு, யாராவது வந்து உன்னை தொட்டாங்களா ஐயான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லை ஜி யாரும் தொடரல. யாராவது வந்து கட்டி பிடிச்சாங்களா? ஏன்னா உன் மேலே வந்து என் மேலே இப்போ என்ன வாடை அடிச்சிச்சுன்னா, அந்த மயக்காரங்க வந்து சுடுகாட்டுக்கு போகும்போது ஒரு வாடை இருக்குமா, அந்த வாடை உன் மேலே அடிக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், தெரியல ஜி அந்த மாதிரி, அது எனக்கே தெரியல என்ன உடனே. அவரு வந்து அகோரியில அவருக்கு அந்த 5 சென்ஸும் நல்லா வேலை செய்யும். எங்களுக்கு அடிக்காது, ஆனால் அவருக்கு அடிக்கும். மேபி ஒரு பொண்ண வாடை மாதிரி அவருக்கு அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அடிக்கல, யாருக்கும் அடிக்கல. அப்ப சொன்னாரு வேற மாதிரி அடிக்கும்னா அது கொஞ்சம் ஆமா, அதான்
அவரோட இது வந்து இப்படின்னு தெரியல. ஏன்னா மேபி அவரு அகோரினால அவருக்கு எங்களுக்கு தெரியாதுலாம் அவர் கண்ணுக்கு தெரியும். எங்களுக்கு அந்த மூக்கு அந்த நோ சென்ஸ் இல்லாதெல்லாம் அவருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் சொன்னாரு, உன் மேல என்னமோ வாழடிக்குதியா, நீ போய் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு எனக்கு, இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் கலந்து போய் குளிச்சுட்டு வான்ட்டு. ஸோ குளிச்சுட்டு வரக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாரு என்ன கூட வந்திருக்குன்ட்டு. சொன்னாரு, உன் ஆபீஸ்ல வந்து ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு அமாவாசை, அவங்க பேரு கண்டுபிடிச்சு சொல்றேன், நீ அவங்க பேருக்கு நீ வந்து சேர்த்து வேண்டியது, ஆத்மா சாந்தி கிடைக்கணும், மறுபேறு கிடைக்கணும்னு வேண்டியா அப்படின்னு சொன்னாரு. நானும் திருப்பியும் போய் குளிச்சுட்டு திருப்பி போய் என்ன குளிக்க சொன்னேன். வாட ஒண்ணு என்னை விட்டு போலையா, திருப்பியும் போய் குளிக்க சொன்னாரு. அதே மூலிகையில திருப்பி குளிச்சுட்டு, அப்ப குளிக்கும் போது ஆத்மா சாந்தி கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி, மறுபேறு கிடைக்க சொல்லி வேண்டி அவங்களுக்கு வந்து செஞ்சாச்சு. ஆனா அவங்களுக்கு மட்டும் செய்ய மாட்டோம், அந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா மெம்பருக்கும், நிறைய மெம்பர் இருக்காங்க, எல்லா மெம்பருக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பித்ருவோட பேர்லாம் வந்து எழுதி கொடுப்பாங்க. அதை நாங்க வச்சுக்குவோம். ஸோ அது டெய்லி அமாவாசைக்கு பிரிண்ட் பண்ணி அவங்க பேர்லாம் பிரிண்ட் பண்ணி அந்த யாகத்துல நம்ம போடுவோம். அது போடும்போது அவங்களுக்கு சாப்பாடு சேர்த்து கொடுப்போம். பொங்கல், என்னென்ன ஸ்வீட்டு எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த யாகத்து மூலியமா அவங்களுக்கு வந்து மறுபிரிவியோ இல்ல ஆத்ம சாந்தியோ கிடைக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது அந்த அமாவாசை முடிஞ்சதுல இருந்து அதோட நான் போய் செக் பண்ணும்போது ஆபீஸ்ல 1ஆம் படியில ஏதாவது ஒன்னும் இருக்குதா, இல்ல இப்பெல்லாம் அந்த அதோட வர்றது பிரிதுன்னு இல்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு மாசம் கழிச்சு நான் செக் பண்ணேன். அதாவது அவங்க ஆத்ம சாந்தி கிடைச்சிச்சு. யாரோ எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல, எனக்கும் இல்ல. நானும் உட்காந்து பார்த்தேன், 8 மணிக்கும் வேலை செஞ்சு பார்த்தேன், எதுவும் வரல. ஸோ அந்த ஆஃபீஸ்ல வந்து அவங்க ஒருத்தவங்க தான் இருந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு மில்லியஸ்க்கு வந்து அவங்க ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? திடீர்னு கையெல்லாம் மடியெல்லாம் நரம்பெல்லாம் தெரிஞ்சு அப்படியே உட்காந்து படுத்திருந்தாங்களா காய்ச்சன்ட்டு. அப்படி கையில நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா, துடி ராசோ அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் பச்சியாசின்லாம் பண்ணாங்க என் ஆஃபீஸில். பண்ணி முடிச்சுட்டு ஆனால் அப்பயும் அவங்க போல அவனும் அங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நடந்தது. அந்த ஆத்மா யாரு? ஸோ அவங்க மொழியடி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து, இவங்களும் இறந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் அங்கே ஆஃபீஸ் சொன்னாங்க. அந்த ஆஃபீஸ் வேற இடத்துல இருந்து போனாங்க. ஆமா, அந்த ஆஃபீஸ் தான் வேலை செய்யறவங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அந்த கவலையில இவங்களும் இறந்து அங்க வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஃபீஸ்ல. ஸோ எங்க குருஜி கேட்கும்போது அவர் வந்து சொல்ல மாட்டாரு, அவர் ரொம்ப விஷயம் சொல்ல மாட்டாரு. அது லா ஆஃப் நேச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அகேன்ஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் வந்து சில விஷயம் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்யூஷன் மட்டும் தான் கொடுப்பாரு, இது போய் செய்யி எதுவும் கேட்காது அப்படின்னு. ஸோ அதை போய் நாங்க போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். ஸோ சில பரிகாரம் நடக்கும், அதுவும் யாரும் ஒண்ணு கேட்க மாட்டோம். ஓகே, இது போய் செய்யா, சனிக்கிழமை நாய்க்கு போய் சொரு போடியா அப்படின்னா சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் அது சொல்ல மாட்டாரு, ஏதோ ஒரு ஆளுக்கு தான் சொல்லுவாரு. அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ல வந்து ஓகே நீ இது போய் செய்யி அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு. ஆமா இருக்கும், ஆனா அது எங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி நிறைய ஆத்மாக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காரு, நிறைய பேர் என்னது வழி காட்டியிருக்காரு. ஒரு கதை சொல்லியிருக்காரு என்கிட்ட. தியேட்டருக்கு போற படம் நல்ல படம் தான் முந்தி. அவர் வந்து அகோரி ஆரம்பி இதுல ஃபார்ம்ல வந்து அப்ப போவாரு. இப்ப போகும்போது அங்க இருக்க நிறைய சோலுக்கெல்லாம் வந்து அவர் போனாலே எல்லாம் வந்துருவாங்களா, சோல்லாம் வந்துருவாங்களா, இந்த ஆத்மா சாந்தி கொடுக்கறது, நல்லா வழி காட்டுறது. ஏன்னா வந்து இந்த உலகத்துல வந்து ஒன்னொரு டேமேஷன் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த டேமேஷன் தான் அவங்க எல்லாம் போகணும், எந்தெந்த டேமேஷன் போகணும் அவங்களுக்கு தெரியும், அவங்க தொடர்ந்து விட்டா அங்க போயிருவாங்க அந்த மாதிரி. சோ அந்த மால்ல இருக்கிற ஒரு சோல் இவரே கூட்டு வந்து வார்னிங் பண்ணி சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்க வராத, எங்களுக்கு சாப்பாடு ஆல்ரெடி இங்க மால்ல இருக்குது, சாப்பாடு எங்களுக்கு போதும், நீங்க இதுக்கப்புறம் இங்க வராத அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தெரியல, அது ஒரு நிப்பட்டாரு. சோ இந்த மாதிரி நிறைய இது நடந்திருக்குது. இன்னொரு கதை நான் தங்கச்சியோட கதை, இதுவும் நான் சொல்லிடுறேன். ஓகே, தங்கச்சி என் தம்பியும் வந்து ஒரு வீடு ரெண்ட் எடுத்து ஸ்ரீகம்பங்கல தங்கினாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் எனக்கு தெரியல, நான் போனதில்ல. அங்க தங்கினாங்க. சோ அங்க தங்கும் போது என் தம்பி தான் போய் தங்கினாரு. போய் தங்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அங்க போனாலே வந்து மேல போயிட்டு குதிக்கணும் அப்படின்னு தோணுமா, அதாவது ஜன்னல் திறந்து குதிச்சிடணும் அப்படி தோணிட்டே இருக்குமா. அங்க வர்றவங்களுக்குலாம் அப்படிதான். அவன் தம்பி போனா அவன் தோணிச்சாலும் அவன் அந்த மாதிரி செய்யல. அப்ப தங்கச்சி போனுச்சு, தங்கச்சிக்கும் அதே ஃபீலிங். ஜன்னல் தோணுதா, ஓ நல்லா இருக்கு குதிச்சிடலாமா அப்படின்லாம் தோணுமா. சோ அப்படி தோணும் போது என்னாச்சுன்னா
ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அந்த மாதிரி யாராவது ரூம்ல இருந்தா யாராவது முன்னாடி நடக்கிற மாதிரி, கூட்டுற மாதிரி, மோப் பண்ற மாதிரி. அந்த வீடு ஆனா வீடு கிளீனா இருக்கும். அப்ப தங்கச்சி தம்பியும் அவங்க ரொம்ப தம்பி வேற ரொம்ப படுத்துருக்கும். தம்பிக்கு ஓவர் தோச்ச. அப்ப தம்பி என்ன பண்ணிட்டாரு, நேரா சாவி காலிசா எடுத்துட்டு நேரா பார்க்கிங்ல போய் காலில் தூங்கிட்டாரு என் தங்கச்சி வண்டியை விட்டுட்டு. அப்ப என் தங்கச்சிட்ட போயிடுச்சு. அவங்க அங்க போனோன்னே அவங்கள பிடிச்சி ரொம்ப தோச்ச. அப்ப தம்பி தங்கச்சி என்ன பண்ணாங்க, என்ன தோச்சாக்க சொல்லிட்டு தம்பியை கால் பண்ணாங்க. நீ இங்க வந்து ரூம்ல படு, பயமா இருக்கு அப்படின்ட்டு. கால் பண்ண தெரிஞ்சு அவங்க வீட்லயே இல்லைன்ட்டு. அப்புறம் தங்கச்சி ரொம்ப பயந்து என்ன பண்ணாங்க, மறுநாள் ஷாப்பில ஒரு இந்த சீனனுங்க சாமி கும்பிடுவாங்களே, அந்த எரிப்பாங்களே, அந்த மஞ்சள் அந்த தாழ்மர் இருக்குமே, ஸோ அந்த மாதிரி என்னமோ இருந்திருக்கு ஷாப்பில. அது வாங்கி வீட்டுல எரிச்சிருக்காங்க. வீட்டுல எரிச்சிட்டோன்னே வீட்டுல இருந்தவங்க ரொம்ப உக்கரமாயிட்டாங்க. ரொம்ப கோபமாயி காட்டிட்டாங்க. போய் அவங்க முதுலாம் சுரண்டி அப்போ காய்ச்சி வந்துடுச்சு. என்ன பண்ணாங்க, இப்போ முதுலாம் கீரல், மூஞ்செல்லாம் அப்படி பூச்சராச்சு, காய்ச்சி வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா ஒன்னும் அவங்க உருவத்தை காட்டுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க ஆபீஸ்க்கு போகும்போது அவங்களோட கிளிக்கு ஒரு மிலை அவங்களோட ஃபேமிலி பாப்பாங்க போல. ஸோ அவங்க பார்த்து சொன்னாங்க, மூஞ்சி என்ன எப்படி இருக்குது, ஏதாவது பார்த்துட்டியா, பயந்துட்டியா அப்படின்னு. தங்கச்சும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொன்னோன்னே ஒரு சீனை அவனும் கேட்டிருக்கான், ஏன் ஏதாவது பார்த்துட்டியா, ஏதாவது வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் அவனுக்கு அப்படி கேட்கும்போது தங்கச்சி சொல்லிடுச்சு, ஆமா எப்படி தெரியும், ஆமா வீட்டுல இருக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு தனியே அப்படின்ட்டு. அப்பதான் சீனா கத்து கொடுத்தானா, அதுக்கு என்னன்னா அவங்க வீட்டுல யாரும் தங்க கூடாது, அவங்க மட்டும் தான் இருக்கணும். அதான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. நீ ஏதோ ஆஃபர் கேளு, நம்பர் கேளு அப்படின்னு டீச் பண்ணிருக்காங்க தங்கச்சிக்கு அந்த சைனீஸ். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். ஓகே. ராகவில் மர்மதேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? வீட்டுக்கு போயிட்டு தம்பி கிட்ட எல்லாம் பேசிட்டு, அந்த ரூம்ல பேசல, அவங்க கீழே கடலை பேசிட்டு அதுக்கப்புறம் மேல போயிருக்காங்க. இப்படிதான் என்ன பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் போனோடனே தங்கச்சி சொல்லியிருக்குது, இந்த மாதிரி உனக்கு நான் வெளியே போனோம்னா நீ எனக்கு ஒரு ஃபேவர் செய்ய அப்படின்ட்டு. அப்புறம் என்ன ஃபேவர் கேட்டாங்க, இது இருக்கும் எங்களுக்கு தெரியாது, அவங்களும் சொல்லலை என்கிட்ட. ஆனா நம்பர் கேட்கல அவங்க. இது பண்ணோன்னே அது அவங்க சொன்னதை விட பட்டுன்னு ஆளை காணாமா. ஆனா அவங்களுக்கு ஃபீல் பண்ணுது, பட்டுன்னு ஆளை காணும். இந்த நாக்காளி இழுக்கிறது, மாப்பு தள்ளி விடுறது, அந்த மாதிரி எதுவும் இல்ல. பட்டுன்னு காணும். ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு திருப்பியும் வந்துருச்சு. அந்த பர்சன் அவங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சா. சோ அதுக்கப்புறம் அவங்க கேட்டது அது தெரியல, பட்டுன்னு வந்த மாதிரி இருந்துச்சா. அந்த ஜன்னல்ல அப்படியே காத்தடிச்சு அப்படியே ஒரு மாதிரி வரலாம், அந்த மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சா. சோ அதுக்கப்புறம் பட்டுன்னு அவங்க கால் வருதா. அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த சோல் ஜாடி ஆக்கி விட்டுச்சு. பட்டுன்னு கால் வருது. கால் அது நடந்து மறுநாளே அவங்க பட்டுன்னு எல்லாம் வீட்டு விட்டு காமிட்டாங்க என் தங்கச்சி தம்பியும். ஆனா என்னதான் அந்த சோல் கிட்ட கேட்டாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன கேட்டாங்க தெரியல. ஆனா நம்பர் கூடாதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பந்தாங்க இருக்கோ, மேபி இருக்கலாம் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். சோ மேபி அந்த சோல் அங்கே தங்கி எத்தனை ஃப்ளோர்ல தங்கி அங்கேயே சூசைட் பண்ணி இறந்த சோலா இருக்கலாம். அதான் அந்த வீட்டுக்கு போனோம்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஜன்னலை பார்த்தாலே எப்போதும் குதிக்கணும் போல இருக்கும்ல. சோ அதெல்லாம் மீறி எப்படிதான் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருந்தது. அதுதான் எங்களுக்கும் தெரியல எதனால. ஏன்னா தங்கச்சும் எங்க பாபாஜி கிட்ட பாத்திருக்காங்க. பாபாஜி மந்திரம் எல்லாம் கொடுத்திருக்காரு. எப்படின்னா தீச்சை மந்திரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுத்திருக்காரு ஜெபம் பண்றதுக்கு. சோ அவங்க தங்கச்சி ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அதனால இதுல என்னமோ தெரியல அவங்களுக்கு அந்த எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. ஏன்னா ஒன்ஸ் ஒரு குரு அந்த மந்திரம் கொடுத்துட்டாங்கன்னா அது லைஃப் லாங் அந்த மந்திரம் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். எந்த ஒரு இது இல்லாம விட்டு நெருங்காம அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால எதுவும் தம்பிக்கும் அவங்களுக்கும் இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. தம்பிக்கு தான் முதுகுலாம் கீரல் போட்டு கீரல்லாம் போட்டு சுரண்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. அவருக்கும் கண்ணாதான். அவருக்கு தான் முத கண்ணாவும். இத்தனைக்கும் தம்பி சாமி ரூம்ல தான் தூங்குவாரு. அந்த சாமி ரூம்லயே அவருக்குன்னா. அதுக்கப்புறம் வீட மாறி போனதோட அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும். அதோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. என் தங்கச்சி பண்ண தப்பு என்னன்னா, அவங்க அந்த சோப்பியில வாங்கி அதை எரிச்சதுதான். அது வரைக்கும் சாந்தமா தான் இருந்தாங்களா, அது எரிச்சக்கையோட தான் ரொம்ப உக்கரமாயி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டிஸ்டர்ப். அந்த தாலி எரிக்கணும்னு தங்கச்சிக்கு யாரு ஐடியா கொடுத்தது? அது தெரியல, யார் ஐடியா கொடுத்தது தெரியல. ஆனா அவங்க சோப்பியில வாங்கி எரிச்சிட்டாங்க. இந்த குரு இன்னும் இருக்காரா? ஒன்னும் இருக்காரு.
ஒன்னும் இருக்காரு. ஒன்னு வந்து அந்த யாகம் அமாவாசைக்கு யாகம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எங்க யாரு இறந்துருக்காங்களோ அதெல்லாம் பேரு கிடைச்சிச்சுன்னா பேர்லாம் எழுதி யாகத்துல போடுவாங்க பிரசாந்தி கிடைக்கணும்ட்டு. இல்லைன்னா அவங்க நினைச்சு அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க நினைச்சாலே அந்த யாகத்துக்கு அவங்க வந்துருவாங்க. இப்படி எங்க தாத்தா அந்த மிலை லேடி சோல் என் கூட டிராவல் பண்ணி வந்தாங்களோ ஆசிரமத்துக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. அந்த அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆசிரமத்துக்கு. அந்த குருக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து ஒரு உலக அமாவாசை வந்து உலக நம்பிக்கைக்காக சேவைன்னு சொல்லுவாரு. இது வந்து இதுவும் அந்த ஆத்மாவோட நம்பிக்கை. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ஒரு சோல் இருக்குது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. ஸோ சொல்யூஷன் கிடைக்காத வரைக்கும், அதாவது மறுபிரிவு கிடைக்காத வரைக்கும் அவங்க இப்படிதான் இங்கே சுத்திட்டு இருப்பாங்க. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, மற்றவங்கள ரசோ பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ வான்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் கிடைச்சிச்சுன்னா அவங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று மறுபிரிவு கிடைச்சிடும், இல்லைன்னா வேற டைமென்ஷனுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ இது வந்து அவர் வந்து ஒரு தர்மமா செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா உண்மையை சொல்ல போனா ஒரு அகோரி வந்து இப்ப எப்படி ஒரு டாக்டர் வந்து ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களே, அதே மாதிரி இவர் வந்து சோல் ஸ்பெஷலிஸ்ட். அகோரிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இது தர்மம் வந்து நிறைய செய்வாங்க. நிறைய சேவை செஞ்சிட்டு இருக்காரு. நிச்சயமா இதுக்கு அவர் நிறைய அவரோட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல பல சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு. மத்த மீறி செய்யறாருன்னா அவருக்கு நிறைய புண்ணியங்கள் போய் சேரட்டும். ஆமாக்கா. திருமதி சாய்கலா, எந்த பேய் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சு? கதையை பத்தி பேசலாம். அதுக்கு முன்ன வந்து நாங்க எல்லாமே, நானு என்னோட டாட்டர், நாங்க எல்லாமே ரொம்ப பெரிய பிக் ஃபேன். என்னோட டாட்டர் தூங்குனா கூட அந்த அலாம் வச்சு ஏந்திரிச்சு அதை கேட்டுருவாங்க. என் டாட்டர், என் சன். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ வந்து என் பையனுக்கு ஒரு 31 வயசு ஆகுது. ஸோ அவரோட 4 வயசு 5 வயசுல வந்து நாங்க எப்பயுமே ஜேபில இருந்தே டிராவல் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே நாங்க வந்து நைட் தான் கிளம்புவோம். அந்த மாதம் வந்து தீபாவளி மாதம். ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னே மாமி வீட்டுக்கு ஜாமான்லாம் காடியில எடுத்து வச்சுட்டு, பாப்பா சின்ன கை குழந்தை, ஐயாக்கு ஒரு 4 வயசு. ஸோ நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்ப போயிட்டு இருக்கிறப்ப ஒரு இருட்டு, அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் டிரைவ் பண்ணிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். அப்புறம் பையனுக்கு வந்து சொல்றாரு, எனக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணுமா, எங்க வந்து நிப்பாட்டிங்கன்னு. இப்போ போயிட்டு இருக்கிறப்ப எங்க ஹஸ்பண்ட் ஒரு பிளாக்கோட அந்த ஹைவேல போறப்ப ஓரமா காடி டபுள் சிக்னல் போட்டு இறங்கினப்ப நாங்க பார்த்தோம் அந்த ரோடு வந்து நார்மல் கலரா தான் இருந்துச்சு. இறங்கி என் பையனை அப்படி விட்டுட்டு நான் திரும்புறேன். அந்த ரோடு உண்மையாவே அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு தான், அப்படியே ரெட் கலர் ஆயிடுச்சு அந்த ரோடே. ஸோ எனக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னா என் ஹஸ்பண்டுக்கு, என் பையனுக்கு எல்லாமே அந்த இடமே அப்படியே மயானம் இது மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணிருச்சு. நான் என் பையனை வந்து யூரின் பாஸ் பண்ண வைக்கிறேன். அவரை விறுவிறுன்னு காடிகளுக்கு போட்டுட்டு நாங்க கார் எங்க ஹஸ்பண்ட் வேகமா எடுத்துட்டு போயிட்டு நாங்க திரும்பி பாக்குறப்ப கூட அந்த ரோடு இன்னும் அதே கலர்ல தான் இருக்கு, ரேட்டா. ஸோ அந்த நேரத்துல எல்லாம் வந்து என்ஃபோன் அவ்வளவு இதா இல்லாதனால நான் அதை படம் பிடிக்க எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இது எந்த வருஷம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? ஓகே, 1998, 1998 அந்த தீபாவளி மாதத்தில். எந்த ரோடு இது? மலாக்கு அந்த ரோடு வந்து ஹைவே. ஓகே, அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். நிறைய தடுங்கள்லாம் வருது, லைக் என்ன சைன் காட்டுது, நிறைய அந்த காடியில வந்து நிறைய இது. அப்பயும் நாங்க வந்து ஒரு அந்த காலத்துல நிறைய காடி போக வாய்ப்பு இல்ல, இப்ப மாதிரி நிறைய பிஸியா இருக்கு அது ரோடு. ஸோ அப்போ நாங்கள் போயிட்டே இருக்கோம். அப்போ மாமி வீட்டுக்கு போன கையோட இதை சொல்லுவோம், எங்கள் மாமியார் சீக்கிரமா காலெல்லாம் கழுவுங்கன்னு சொல்லிட்டு. அதோட வந்து என் பையனுக்கு வந்து ரொம்ப பெனாத்துறது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி இருந்தார். அதுதான் நாங்கள் நேரடியாக அதை பார்க்குறோம். பேய்னா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு அந்த அன்னைக்கு நாங்கள் உணர்றோம். ஸோ நிறைய அவருக்கு காய்ச்சலாம் வந்து நாங்கள் கோயிலுக்குலாம் போயிட்டு, ஸோ நாங்க திருப்பி ஜேபி என்ன சொன்னாங்க, கோயில்ல வந்து மந்திரிச்சு கயிறுலாம் கட்டுனாங்க. அப்பயும் அவருக்கு அந்த ஃபீவர் எல்லாம் போல. ஸோ எங்களுக்கு இப்ப கண்ணாடி கோயில்னு சொல்லுவாங்க, ராஜா காளியம்மன் கோயில், அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க மந்திரி அவரு தண்ணி எல்லாம் கொடுத்து, அவர் எங்க பிரதர் தான், அவரு திருநூறுலாம் போட்டோன்னே என் பையன் கொஞ்சம் அப்படியே வந்தாரு. நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா கிட்ட அது உண்மையாவே ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்படின்னா பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம்.
ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா கிட்ட அது உண்மையாவே ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்படின்னா அந்த 1998 வந்து அதே ரோட்ல வந்து என் ஹஸ்பண்டுக்கு பழக்கமான அந்த எஸ்டேட் உள்ள பையன் அவரோட ஃப்ரெண்டோட தம்பி புதுசா அவங்க வந்து சிங்கப்பூர் வேலைக்கு வந்துட்டு அதே 2 மாசத்துக்கு முன்னதான் அவங்க அந்த ரோடு பாய்ச்சிருக்காங்க. அந்த ரோட்ல தான் 36.8 நினைக்கிறேன் அந்த ஹைவேயோட அந்த ரோட்டுக்கு. அங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி நான் 6 பேர் இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க காடியில, 4 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. சோ அந்த ரோட்ல தான் நாங்க போய் நின்று இருக்கோம். சோ அந்த பையன் வந்து எனக்கு இறக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பழக்கம், என்ன எக்கா எக்கான்னு கூப்பிடுவாரு அவரு. சோ அந்த வார்த்தைன்னா என் காதுல ஒழிச்சிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துலதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த பாத்தீங்களா? இத பத்தி எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணாங்களா இல்ல நீங்க எதுவும் கேட்டீங்களா? அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பையன் பயந்துட்டாரு, ஏன்னா ஒரு மூத்த பையன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சோ எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி பேய்கள் அதெல்லாம் வந்து நான் நம்பல. ஸோ அந்த தருணத்துல 1998 வந்து நான் உணர்ந்தேன். ஸோ அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ தீய சக்திகளும் இருக்குது உலகத்துல அப்படின்னு அதை நாங்க உணர்ந்துட்டோம்னா நாங்க கண்ணார பார்த்து அதை அனுபவிச்சிட்டோம். அது காத்தாவோ இதோவோ நாங்க பார்க்கல. அந்த ரோடு வந்து கலரு கருப்பா இருக்கிற ரோடு அந்த ரெட் கலரா இருக்கும். உண்மையாவே அது நான் மட்டும் பார்க்கல, என் ஹஸ்பண்டையும் என்னோட சன் பாப்பா சின்ன பிள்ளை அவங்க பார்க்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பையனோட ஆத்மா வந்து இன்னும் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அவர் பேர் உத்தா. ஸோ அவரோட ஆத்மா வந்து அங்க இருக்கு. ஏன்னா அந்த பையன் வந்து ரொம்ப பழக்கம். என் ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளைல இருந்து அந்த பையனை தூக்கி இருக்காரு. எஸ்டேட்ல வளர்ந்த பிள்ளைங்க அவங்க வந்து ஜென்ரேட்டால இருந்தாங்க. ஸோ எங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போக்காரு, நான் ஜேபிக்காரவங்க. ஸோ அந்த ஒரு பாதிப்பாங்க. நாங்க போய் நின்னோன்னா அந்த பையனுக்கு வந்து அந்த மேபி தெரியல, அவரு ஃபீல் பண்ணிருப்பாரு நாங்க இப்படிதான் அடிப்பட்டு இறந்தோம் அப்படின்னு. அவங்க இறப்புக்குலாம் நாங்க போயிருந்தோம். அந்த எஸ்டேட்க்கு நாங்க போயிருக்கோம். ஏன்னா அவர் முகமே பார்க்க முடியல, அவர் முகம்லாம் ரொம்ப செதிஞ்சிருச்சு எஸ்டேட்ல. அதுதான் அவரு எங்களை ஆவலா அங்க பார்த்து அந்த இதை காட்டியிருக்காருன்ற ஒரு நம்பிக்கையான நான் அவரோட நினைவு நாள் அன்னைக்கு நான் ப்ரே பண்ணிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னோட சன் அப்படின்னு நான் ஒரு ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அதை நான் நம்பி அது நான் அவர்கிட்ட இது பண்ணிக்கிட்டேன். ஸோ சோஃபா இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆனா சோஃபா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களா? அந்த ரோடு எவ்வளவு நேரத்துக்கு அப்படி இருந்துச்சு? ஆல் தி வேயா இல்ல அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும்? குறிப்பிட்ட இடம் மட்டும், அதாவது ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் நாங்க கார் நின்னுட்டு நாங்க திரும்பி பார்த்து அங்க போற வரைக்கும் அந்த இடம் மட்டும்தான் ரேட்டிஷா இருந்துச்சு, அப்படி ரெட் கலரா அப்படி இருந்துச்சு. சோ அதுதான் அவர் அந்த அடி. அப்பதான் நாங்க போயிட்டு கொஞ்ச நாள் சென்று தான் அந்த பேப்பர்ல நாங்க பார்த்தப்ப அவரோட அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி இது உத்தா அடிப்பட்ட இடம் அக்கா. சோ அதுதான் வந்து காட்டி இருக்காங்க. அப்பதான் நாங்க கணக்க பாக்குறோம் 36.8 2 தெரியல, ரொம்ப நாள் ஆச்சா, கொஞ்சம் மறதியா இருக்கு. சோ அந்த இடத்துல கணக்காவே அங்க நின்னது வந்து அதுதான், வேற எதுவும் இல்லை. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. அடிபட்டதுக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் நீங்க கார் அங்க நிறுத்தினதுக்கும் எவ்வளவு காலகட்டம் டியூரேஷன் இருந்திருக்கும்? எவ்வளவு காலம் இருந்திருக்கும்? ஒரு 2 months. அவர் இறந்து 2 மாசத்துல தீபாவளி. ஆமா, இறந்து 2 மாசத்துல தீபாவளி. 98 தான் அவரு இறந்தாரு. அவரு ஒரு 8ஆம் மாசத்துல இறந்தாரு. நம்மளுக்கு 10ஆம் மாசம் தீபாவளின்னு நினைக்கிறேன். 10ஆம் மாசம் 11ஆம் மாசம் தீபாவளி. சோ அந்த கேப்ல தான். அதுக்கப்புறம் உங்களோட ஹோல் ஜேர்னியே ஒரு மாதிரியா இருந்திருக்குமே. அதே ஞாபகமா ஒரு மாதிரி. இப்ப நாங்க கிராஸ் பண்ண கூட எனக்கு நான் அப்படியே மனசுல நினைச்சுக்கேன், ஆத்மா சாந்தி அப்படின்னும், இந்த இடத்துல எந்த ஒரு கெட்டதும் நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வாங்கிட்டேன். நல்ல மனசுங்க உங்களுக்கு. நம்ம பசங்க தானே. இப்போ வளர்ந்து பையன் பெருசா ஆன பிறகு இந்த கதையை சொன்னதும் அவரு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ரோடு ரேட்டா இருந்தது ஞாபகம் இருக்கு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, அவர் தடிக்க போறப்ப அந்த ரோட்ல வந்து யாரோ கலர் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சாரு. அப்ப இப்ப அதை சொல்லி சிரிச்சுக்குவாரு. அவர் சொல்லிக்காரு, மம்மி ஐ திங்க் யாரோ அங்க கலர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது கொஞ்சம் நாங்க அந்த கிராஸ் பண்றச்சு நாங்க அதை அந்த கண்டிப்பாவே இத்தனை வருஷத்துல நாங்க அதை பேசிட்டு தான் கிராஸ் பண்ணுவோம். மோர் தென் 20 years ஆச்சு. நாங்க எப்பயுமே தீபாவளிக்கோ இல்ல சம்டைம் ஏதாவது மாமி எல்லாம் பாக்குறது போறதுக்கு அந்த கிராஸ் பண்ணோமா நாங்க அதை பேசிக்கிட்டு தான் போவோம். நாங்க 4 பேரும். மறுபடியும் ரெட் ஆகாம இருந்துச்சு அந்த ரோடு உங்க கண்ணுக்கு? இல்ல அந்த ஒரு வாட்டி தான். கால் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டேக் கேர். ரொம்ப நன்றி கீதா, உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். உங்க சேவை வந்து நிறைய 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 வருஷம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 036 491 3333
உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.